அடுத்தது பச்சைவந்தி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம், சீக்கிரம் போகலாம். பச்சை வேஷம் போடுதுடா இது. பச்சை வேஷம் போடல, எச்ச வேஷம் போடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பச்சை வேஷம் போடல, இது இங்கே எச்ச வேஷம் போடுது. அதனால தான் அதே இடத்துல இருக்குது. கலரே மாறல, அதே கலர் பேர் அதுமாரி. அதுக்கு பச்சை கிடையாதா? பச்சை எப்படி தான் இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்லை. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அடுத்தது பக்கத்துல போகுமா? இது வந்து பாத்தீங்கன்னா உடும்பு. உடும்பு கறி ரொம்ப நல்லது தெரியுமா? அங்கே தலை வந்து பாம்பு மாதிரி இருக்குது, உடம்பு வந்து தவளை மாரி இருக்குது. தவளை மாதிரி இருக்குது. வால் போனா மாரி இருக்குதா? வால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியா தான் வித்தியாச ஜந்து மாதிரி இருக்குது. டேய் இது உடும்புலடா, கடும்புடா. அது அதுனா மாடு கண்ணுக்குட்டியா போட்டு கடும்பு வர்றது எல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. ஒரு உடும்பு இருக்கா? 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தன் 10னுக்குறான். வயிறு மட்டும் பெருசு பெருசா இருக்குது எனக்கு. ஆனா உடும்பு ஓட்ஸ் சாப்பிட சொன்னேன்ல, ஓட்ஸ் உடும்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒரு இதுனா உடும்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுத்தையும் காணும். முதல்ல போட்டால் மட்டும் உடும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உடும்போட தோல். ஸோ அதோட பவரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜீவன் அது உடும்பு. ஆனால் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டா நல்லது சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா? அடே இது மரக்கட்டையா முதலையானே தெரியலையே, இவ்வளோ பெருசா இருக்கு. மலமாடு மாரி போன் உள்ள விழுந்துட போகுது. அஜான என்ன போகுது. அப்புறம் அதோட பல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அருமையா இருக்குது. உண்மையாகவே முதல்ல அப்படின்ற போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம அப்படிதானே. ஏன்னா அது முதல்ல இங்கே இல்லை, மானை இப்படி காலை வைக்கும் போது லபக்குன்னு வந்து பிடிக்கும். ஆனா எதா காளையா நினைச்சுக்காதீங்க, காலை தான் பிடிக்கும். அப்போ வந்து பயமா இருக்கும்ல. ஆனால் இங்கேருந்து பார்த்தா பயம் இல்லை. ஒருவேளை நம்ம உள்ளே போனால் அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? வெளியே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கிறோம். இப்போதான் வந்துருக்கிறாரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்துருக்காரு. பாஞ்சு எடுக்கணுமா ஃபோட்டோலாம்? ஒரு ஃபோட்டோ தான் போதும், 5 ஃபோட்டோலாம் தேவையில்ல. இங்கே பாருங்கள், இது பல்லு பாருங்கள், வாய் பாருங்கள். இது வாய் மேதாண்டா இது. அப்படியா பேசலாம்? என்னங்க இது? ஆனால் ஏதோ கல் கிடக்குற மாதிரியே இருக்குதுங்க. அது உண்மையாகவே கடவுளெல்லாம் படித்தது பயங்கரமா. கடவுள் இது அதுக்கு கடவுள் ரேஞ்சுலாம் போகாதடா. கடவுள் ஆமாம், கடவுள் படிச்சது தான். கடவுள் படிக்கிறாடா, அவங்க அப்பா படிச்சுட்டு வர்றா. ட்ரீட் பண்ணி இதுக்கப்புறம் நான் பேசலை. முதல்ல அப்பா படிச்சுட்டு பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது. வாங்க அந்த பாம்பு பார்க்க போகிறோம் வாங்க. அணகுண்டாக்குறான் பாரு. அங்கே அணகுண்டாங்க 10னுக்குறான். அவன் அங்கே ஏறிட்டோம். வந்துட்டான்டா பெருசு. வந்துட்டான் பாடுறான். தோடா வந்துட்டான். இவன் தான் நட்சத்திராமையா? இல்லையே, பழத்தாமன். அந்த யூடியூப்னு நம்பிட்டாங்க போடுது அவங்க. சரி நம்பிட்டாங்க, விட்டு பரவாயில்ல. ஏதோ பாருங்க இந்த ஆமையை அநேகமாக புலிப்படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிராஃபிக்ஸாக. ஸோ நேரில் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து இன்னும் நேரில் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஆமை ஆறாங்கல்ல மாரி இருக்குதுடா. இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். 3 ஆமை இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து கீரை வகைகள் அந்த மாதிரி தான் போடுறாங்க சாப்பிடலாம் இந்த ஆமைக்கெல்லாம். ஸோ இது ரொம்ப வயசான ஆமை நினைக்கிறேன். வெஜிடேரியன் ஆமாடா இது. வெஜிடேரியன் ஆமை. ஆமாம், நான்வெஜ் தான். இது வந்து வெஜிடேரியன் ஆமையா அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது பேர் வந்து நட்சத்திர ஆமை தெரியுமா? நட்சத்திர ஆமை வேற, அது இங்கே இருக்கும். அது சின்னதாக இருக்கும். ஓ அது கிடையாது, பெருசாக தான். அது என்ன ஆமை? நாங்கள் போர்டு போட்டுருவாங்க. அது இல்லையா? அது
அல்டப்ராமாய். என்னங்க பேர் வாயிலே வர மாட்டேங்குது. அல்டப்ராமாய். மொத்தம் 3 ஆமை இருக்குதுங்க. இவ்வளோ பெரிய ஆமை 3 இருக்குது. நம்ம முன்னாடி போய் நின்னா காரி துப்புன்னு நினைக்கிறேன். புலி படத்தில் துப்புனா மாதிரி நம்ம சைடில் நிற்கிறதுனால தப்பிச்சிட்டோம். வாங்க அப்படியா ஒருத்தன் பத்துனுக்கிறான் பாரு கால் நீட்டிங்கண்ணே. ஹாயாக பத்துனுக்கிறான். அவர் என்ன வெட்டி முடிச்சிருப்பாரு தெரியலங்க. ஹாயாக பத்துனுக்கிறாரு. அணுகுண்டா பார்த்துட்டு போகலாமா? நீங்கள் அணுகுண்டா பார்க்கணுங்க. என்னங்க நீங்கள் க்ளோஸ்அப்பில் போங்க. ஆப்பிரிக்கன் அணுகுண்டா. அது கொண்டா என்னங்க இவ்வளோ பெரிய அணுகுண்டா இவ்வளோ பெரிய சுற்றி நிற்குது. ஆனாலும் சுற்றி என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? வெறும் கட்டை தான் கிடைக்கும் உங்களுக்கு. அநேகமாக க்ரொக்கடைல் பார்க்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் முதலையோட கறி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய இது சில்லி சிக்கனு அதை விட்டு சிலிண்டர் பத்துன்னு நான் வர்றான். அவன் அது கூட பிடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாகறான்டா அவன். ஆமாம். சரி, நம்ம இப்போ வந்து எக்ஸிட்குள்ளே போகிறோம். கண்ணாடி தொட்டியில் கரியல் முதலைன்னு போட்டுக்கிறாங்க. இந்த கண்ணாடி தொட்டியில் கரியல் முதலைக்கு தான். கரியல் முதலையா? வா செத்துச்சா உயிரோடு இருக்குதா? எனக்கு தண்ணி முதல்ல இது கிராஃபிக்ஸா? ஒரிஜினல் முதலடா. டைனோசர் நிற்கும் அது மாதிரி இருக்குது. கிராஃபிக்ஸா? இது இதுடா அடா இது முதலேடா சும்மா நிற்கிதாடா? இது தெரியலடா. இது முதல்ல தான்டா. இது நீ வேற முதல்ல இல்லையே. முதல்ல ஆமாம் தானே இருக்குது. 2வது தான் முதல்ல இருக்குது. எப்படி ஜோக்கு? இல்லை அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. தேலி மீன் விட்டுக்கிறாங்க. தேலி மீனா? எங்கடா? ஆற்றுல ஒருத்தலாம் வீடு மூஞ்சில் மீஸ் வச்சுக்கோங்க. ஜிலேபி தானே இருக்குது. ஜிலேபி வேற தேலிடா அது வேற. அவங்களும் அதே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அவனும் அதே மாதிரி தான் நின்னா. என்னடா இது? முதலையை தவிர எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஆமாம், மேய்ஞ்சி நெய்து, மீன் நெய்து. முதல்ல மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரில. கால் தரையில் படலை. நீ ஒழுங்காக ஃபஸ்ட்டு நில்லு. அப்புறம் வந்து சொல்லு நான் முதல்ல அப்படின்னு நடக்கிறான்டா. டைனோசர் மாதிரி இருக்குடா. வால் பறவை எவ்வளோ தூரம் தூக்குது. ஒரு அடி அடிச்சுதுன்னா ஆமை எப்படி இருக்குன்னா பறக்க முடியல. ஆமாம் வாயில் போகாதடா. வாயில் கூட ஊசி மேலே வாய் இல்லைடா. வால் இல்லை, பின்னாடி ஒரு ஆமை இருக்குது. வாலால் ஒரு அடி அடிச்சுதுன்னா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் மீன் ஃபிஷ்ஷு இது போகிறாங்க. இதோட நம்ம உரையாடலை முடித்துக்கொள்ளலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வெளியே வந்துட்டோம். எல்லாம் பார்த்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். 100 ரூபா தண்டம் சாவரண்ணா. ஸோ கண்ணாடியில் பார்த்த முதலே இப்போ நீங்கள் மேலே இருந்து பார்க்கலாம். அதான் இது. ஆமாம், இங்கே இருக்குது பாருங்கள். தலையை எடுத்து வச்சுருக்குது பாருங்கள். அது வாயில் ஒரு கொண்டை வேற இருக்குது. அதுக்கு எப்படா இது? இங்கேருந்து பார்த்தா சின்ன இடமா இருக்குதுல்ல? ஆமாம், தண்ணி சுத்தமாக இருக்குதுல்ல இந்த தண்ணியாண்ணா? அங்கிட்டு பக்கத்து எவ்வளோ பெருசாக இருந்ததுடா. குழப்பமாக இருக்குது. மேலே ஒரு கொக்கு இருக்குது. 3D கிளாஸ் ஒரு வேலை. 3D கிளாஸ்னால் இல்லை, அது அவ்வளோ ஆழம் இருக்குது. தண்ணி இருக்குதுனால நமக்கு தெரியல. நம்மளும் இறங்கினா ஒரு ஆள் ஆழம் இருக்கும். அவ்வளோதான் இருக்காதுண்ணா. நீ வேற எப்படி இருக்கு பாரு கீழே. இப்படிதான் இருக்குது. தேலி மீன் எங்கே காணோம்? தேலி சுற்றுறான். தேலி மீன் உயிரோட இருக்கிறானே. தேவைப்படும்போது சாப்பிட்ருவோம் போல. ஸோ நம்ம உள்ளே பார்த்த முதல்ல இதுதான் வெளியே இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது பாரு. முன்னால் கடை தான் இருக்குது. இந்த ஒருத்தன் பத்துனுக்குறான். இவனெலாம் என்னானே தெரில. நான் ஜந்துனே தெரில. என்னடா முதல்ல
யாக்கரை முதலை. இது மூஞ்சி வித்தியாசமாகுதுடா. பொம்மைடா இது. பொம்மை இல்லைடா. கண்ணு எப்படி இது? அப்பா செத்திசி கிட்ட போனா என்னடா நம்ம பதிலாம் அந்தரம் உள்ளது முதலை. ஆமாம், 2.5 மீட்டர் வரையும் வளருமா. இதுன்னா 1.5 மீட்டர் இருந்தது. மணல் மேடு கொண்ட கூடு அமைக்கும். இவை கூட்டமாக வாழக்கூடியன. குறிப்பாக வறண்ட காலத்தில் தண்ணீர் வற்றி சூழ்நிலையும் கூட்டமாக இருக்கும். பல்வேறு முதலைகளைப் போலும் இவையும் கூட்டமாக கூடி மீன்களை வேட்டையாடுகின்றன. ஓ, நீங்கள் கூட்டு பாசுங்களாடா நீங்கள்? இவங்க எல்லாருமே கூட்டு பசங்க. நம்ம அங்கே கொஞ்சம் எதுவும் இருக்குது. என்னடா இதுங்க? டோடா ஒன்று இருக்குது. அதுவும் உள்ள வேறு பார்த்தாங்க. இதோ ஒன்று இருக்குதுடா. இது என்ன முதல்ல? குள்ள முதலையா? அது 1987 வந்ததா இது? எங்குது? ஆசமா நீ தான்டா சொன்னீங்க முதல்ல வீடியோ முன்னாடியே. 1976. அப்போ வந்தவனா இவன்? இல்லை இவங்கெல்லாம் இப்போ நடுவில் என்ன பிரச்சனை வந்து போட்டிருப்பான். அவன்லாம் செத்துட்டு இருப்பானடா பண்ணவனா. 100 வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களா? உள்ள முதலே இவ்வளோ பெருசுக்குது. இல்லை போய் பார்ப்போம். இல்லைன்னா என்ன இல்லையா? பாம்பானா அதுக்கு? பாம்பானா? என்னது இது? கட்டுரியானா? கட்டுரியான் அப்படி பார்க்காம எங்க கட்டுவிரியான் காணா? கட்டு விரியான காணா? கட்டிட்டாங்க, அதனால விரியாது. அது வரைக்கும் போடுறாங்க செங்கல் போட்டு. அது கிளாஸ் க்ளீன் பண்ணுது அந்த மாதிரி. சுருட்டை பாம்பு. ரொம்ப டேஞ்சரான பாம்பு சுருட்டை பாம்பு. டிங்கி 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 இந்த மாதிரி சுருட்டி இந்த பில்லில் இருக்கும். அது தெரியாமல் காலை வச்சா கண்டம். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல் டேஞ்சரஸ். விஷம் முடியாது இது. முன்னாடி விரியன். அப்படியா? இந்த பாம்பு தானே அது? பேர்னா இது கண்ணாடி விரியன். எங்க அதுக்குது? அதுவா? அது உள்ள பக்கத்துல நல்ல பாம்பு. மகுடி எடுத்து ஊதுனா ஆடும். நல்ல பாம்பா? ஆமா, நல்ல பாம்புன்ட்டு அதுதான் எல்லாம். கிஸ் கொடுக்குறான் நல்ல பாம்புக்கு. நல்ல பாம்பு வேற இது நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. அவன் நல்ல பாம்பு. என்னதான் நல்ல பாம்பு அதான். புதுசாக சட்டையை மாற்ற போகிறான்டா. உரிக்கிறான் சட்டையை உரிக்கிறான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. நினச்சா வச்சுன்னு வருவானா? தூங்கினுக்கிறானுங்களா? நல்லா சோம்பேத்தனமா ரேட் இருக்கிறானுங்களா? சோறு வந்துது வேலைக்கு. நல்லா சாப்பிட்டு தூங்குறது இதே வேலையை உங்களுக்கு தண்டத்துக்கு காசு கொடுக்குறாங்க. இதுனடா இது? என் காதுல வேற எதுவும் பேச்சு. கொஞ்ச நேரத்துல பக்குன்னு ஆயிடுச்சுடா. ஐயோ வர்றேன். செத்த நேரத்துல அங்க பாக்குறீங்க இறங்கி வருவான் போல இருக்குற. அதுல கூடு கூடும்பு அலைகள்லாம் ஆட கூடும்பு டிராகன் அண்ணா. இது எந்த நாட்டோட? டொமோட்டோ டிராகன் பூஸ்டர் இவனா? ஆமா, இதெல்லாம் உட்காந்து நெருப்புடு சொல்றாங்க. நெருப்புட மாட்டான். கொட்டாய் வேணா போடுவான். நல்லா கேட்டுனேக்கிறான் அவன் பேரு.
ஒரு சைடு காது வச்சு கேட்டுனே குண்டு குண்டு உலகெல்லாம் முடிச்சு கேட்குறேன் பாடலாமா டான்ஸ் ஆடணும் பாடலாமா ஒரு பாட்டு ஒன்று போடுவோம். இது இறங்கி வருவான் இல்லை அங்கேருந்து இறங்கி வருவான். பாடலாம்னு பார்த்தப்ப மழை பாம்பு இப்போ தானே பார்த்தேன் நேரில். சரி முடிஞ்சிச்சு நானும் சொன்னோம் நிறைய இடத்துல. ஆனால் உண்மையாகவே இப்போ தான் முடிஞ்சிருச்சு. இப்போதான் உண்மையாக முடிஞ்சுக்கிட்டு அங்கே ஒன்றுக்குதுரா. அதாவது என்ன வேண்டிய என்ன முடியல. அதாவது என்னன்னா அதாகப்பட்டது மக்களே. ஐயோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவானா முடியாதுன்னு சொல்லுவானா முடிஞ்சிருக்கும்.